தற்போது நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். தொகுதி மறுவரை தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தை திமுக, தேமுதிக, பாமக புறக்கணிச்சிருக்காங்க. இது அரசியல் உள்நோக்கம் இருக்கிறதாகவும் பத்திரிகையாளர்கள் கருத்துக்களை பதிவு பண்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நிச்சயமா விஜய் பண்ணக்கூடிய விடயம் எது அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு செய்யணுமோ அது செய்யறதுல பத்தி அவர் கருத்தே சொல்ல அமைதியாவே இருக்கிறாங்க. காவிரி பிரச்சனையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அப்படின்றது கர்நாடகால மும்முரமா போயிட்டு இருக்காங்க. இங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கருத்து கேட்டுக்கிட்டு அதே போல விவசாயிகளையும் கூட்டி கருத்து கேட்டு அதன்படி இந்த அரசு செயல்படும் அப்படின்ட்டு எதிர்பார்த்தா இவர்கள் தொகுதி வரையறையை பத்தி ஒரு கூட்டம் போட்டுறாராம். தாவேக்காக்கு ஒரு எம்பி கூட இல்ல. இவங்க எப்படி கூட்டி இவங்க என்னத்த முடிவு எடுக்கிறது? எனவே இது காங்கிரஸ்காரனுடைய உந்துதலின் பேரில் இவர்கள் கூட்டி இவர்கள் ஏதோ கொள்கை பூர்வமாக தங்களை காட்டிக்கொள்வதற்கான தமிழ்நாட்டினுடைய சார்பாகவும் தமிழ்நாட்டினுடைய உரிமையை காப்பாற்றுவதற்காகவும் செயல்படுவது போல காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நாடகம் தான் இது. கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க திமுக. அது மட்டுமல்ல, சென்ற முறை தேர்தல் நேரத்துல அந்த தொகுதி மறுசீரமைப்பு மசோதா விவாதத்துக்கு வரும்பொழுது அதை பற்றி கருத்து சொல்லாமலேயே கடந்து போனவர் தான் தாவேக்காவும் விஜயும். இப்ப என்ன இவங்களுக்கு திடீர் அக்கறை வந்திருக்குது? இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். அடிப்படையிலேயே தமிழ்நாடு தொடர்பான தமிழ்நாட்டு உரிமை தொடர்பான உள்ளார்ந்த அக்கறையற்று செயல்படுகிறது விஜயனுடைய அரசு. இதுதான் உண்மை. எனவே அவர்கள் கூட்டக்கூடிய கூட்டம் ஒரு நாடகம் தானே தவிர வேற ஒண்ணும் இல்ல. இதுல கருத்து சொல்றதுக்கு விஜய்க்கு எதுவும் தெரியாது. அது முதல்ல. அதுக்கப்புறம் அந்த கட்சிக்கு அது தொடர்பான ஒரு கொள்கையும் கிடையாது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி சார். தொகுதி மறுவரையை தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை திமுக, தேமுதிக, பாமக புறக்கணித்திருக்கிறது. மேகதாது அணை தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தியதாக எம்பி கனிமொழி தெரிவித்திருக்கின்றனர். மேலும் மேகதாது விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாது ஏன் என்றும் தாவேகா அரசுக்கு கனிமொழி எம்பி கேள்வி எழுப்பி இருக்கிறார். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சியினர் வலியுறுத்தி வரும் நிலையில் இன்று தொகுதி மறுவரையறை தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை தாவேகா அரசு கூட்டியிருக்கிறது. இது திமுக, தேமுதிக, பாமக புறக்கணித்திருக்கிறது.